ஹலோ மக்களே, கைக்குள்ளே அடங்கின ஒரு சின்ன பாப்பா இன்றைக்கி என்னடானா 12வது முடித்து பெரிய பொண்ணை கம்பீரமாக காலேஜ் ட்ரெஸ்ஸில் என் முன்னாடி வந்து நிற்கிறா. முதல் நாள் காலேஜுங்கிறனால எனக்கு மனசே கேட்கல. நானே அவளை கூட்டிகிட்டு போய் காலேஜ் வாசலில் கொண்டு போய் விட்டு வந்தோம். அந்த பெரிய காலேஜ் கேட்டை தாண்டி அவள் நடந்து போகிறத பார்க்கும்போது மனசெல்லாம் ஒரே பூரிப்பு. பத்திரமா போயிட்டு வாடான்னு சொன்னப்போ அவள் திரும்பி பார்த்து சிரிச்சா. அந்த ஒரு நிமிஷம் இருக்க பாருங்கள், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொக்கிஷம். ஆனால் பாருங்கள், 2வது நாளில் இருந்து அவளே காலேஜ் பஸ் ஏறி போயிட்டா. குழந்தையாக அவள் எடுத்த முதல் அடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி யாருடைய துணையும் இல்லாமல் தைரியமாக பஸ் ஏறி தன்னோட எதிர்காலத்தை நோக்கி அவள் போகிறத பார்க்கும்போது பெருமையில் கண்ணில் ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. வளர்ந்துட்டா, தனக்கான பாதையை அவளே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டா. என் சின்ன தேவதை இன்றைக்கி தனக்கான சிறகுகளை விரித்து ரொம்ப அழகாக பறக்க தொடங்கிட்டா. நாள் காலேஜ் போகும்போது என் தம்பி பொண்ணையும் கூட்டிகிட்டு போனேன். ஃபவுண்டெயினில் அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. எங்கள் அம்மா அதை விட அங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்துட்டு சுகருக்கு சாப்பிட்ற செடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் மக்களே.